பிடிச்சது செய்ய போகிறாங்களாம். வாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய்க்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பிச்சு தேங்காய் க்ளீனாக கொடுத்தா எனக்கு ஒன்று செஞ்சு தருவாங்களாம். அதனால் குட்டி குட்டி இதாக இருக்குல்ல, அதெல்லாம் பிச்சு கொடுத்துர்லாம் எங்கள் அம்மாட்ட. அதுக்கு தான் கீறிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாமா? திருவர் தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கிறது நல்லா இருக்காது. பூ எடுத்து போட்டு உளுந்து இதில் அவள் பிணைஞ்சால் நல்லாயிருக்கும். இது போட்டு ஒன்று செய்ய போகிறாங்க. என்ன செய்கிறாங்க பார்ப்போம். இதே அவள் ஏன் இப்படி நேம்புறோன்னா இதில் கல் நெல் இதெல்லாம் இருக்கும். அதனால் நேம்பி எடுத்து ஒரு இதே மாதிரி தான் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். ஏம்மா சின்ன பிள்ளைல ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா பழக்கம். எங்கள் அம்மா அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு. ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட. ஆமாம், இதே மாதிரியே நீங்களும் சின்ன பிள்ளைங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இது செய்கிறதுக்கு 3 பொருள் தான் வேணும். மெயினான பொருள் என்னென்னா அதுதான், இது பேர் என்னம்மா, அவுள். அப்புறமேட்டு சர்க்கரை, அப்புறம் திருவி எடுத்த தேங்காய் பூ. அப்புறம் உங்களுக்கு உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போடணுமா. சீக்கிரம் கழுவி எடுத்துடுவாம்மா, ரொம்ப கழுவாதம்மா. ஸ்பூனு பவுலோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க. எங்கள் அம்மா வேறு கழுவிட்டுருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரில. ஒரு சிட்டிகை அப்படியே பிணைஞ்சு விட்டு வச்சிடணுமா? அதுலேயே கொஞ்சம் ஊற வச்சா தான் சாஃப்ட் ஆகும்ல. அப்புறமேட்டு சர்க்கரை போடுவியா? சர்க்கரை இனிப்பு ரொம்ப இனிப்பு வேணாம், கரெக்டாக போடு. அப்புறம் தேங்காவா? தேங்காய் போடுவோம். மலைச்சாரல் மாதிரி அப்படி பரப்பரன்னு தூவி விட்டு வடிவ சொல்கிற காமெடி. இப்போ நல்லா போட்டு பிணையணும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் போடு. சீக்கிரம் போடுமா, வெயிட் பண்ணுறோம்ல. சர்க்கரைலாம் எல்லா பக்கட்டும் பட வேணுமா? சர்க்கரை தேங்காய்லாம் வந்துருச்சு நமக்கு. போதும். இதுதான் என்னோட ஃபேவரட். சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அப்போ நீ சின்ன பிள்ளையான்னு கேட்காதீங்க. அம்மா வீட்டுக்கு வந்தால் எல்லாம் சின்ன பிள்ளை தானே, சாப்பிடுவோம் நம்ம. இதுக்கு மேலே தாங்காது.